பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். இப்படி இருக்க, ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பொலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் தேவனுடையது. எல்லாம் மனுஷரை குறித்து யாரும் பெருமை பாராட்டாத இருப்பானாக என்று சொல்லப்பட்டது. யாரும் பெருமை பாராட்டக்கூடாது, மனுஷரை பெருமை பாராட்டக்கூடாது, மனுஷருடைய திறமைகள் காரியங்களை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எல்லாம் தேவனுடையது. எல்லாமே, அது எல்லாமே அடங்கும். அதுதான் நிகழ்காரியனாலும் வருங்காரியங்களானாலும் எந்த ஒரு இதாலும். பவுலாகிலும் இந்த நம்ம தொடர்ச்சியாக நம்ம வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்பொலோவாகிலும் கேபாவாகிலும் பவுலாகிலும் யாராக இருந்தாலும், நான் ஒருத்தன் அப்பொலோ சேர்ந்தவன் என்று சொல்கிறான், ஒருத்தன் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். அப்போ மாமிசத்துக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாமே தேவனுடையது. தேவன் தான் ஒவ்வொருவரையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவன் கொடுத்த ஞானத்தில் தான் ஒவ்வொருவரும் செயல்படுகிறார்கள். நாம் மனுஷரை பெருமையாக பாராட்டி மனுஷரை குறித்து நாம் பெருமை பாராட்டாமல் இருக்க வேண்டும். தேவனை குறித்து மாத்திரமே தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை உயர்த்தணும், தேவனுக்கு கனத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாம் தேவனுடையது. எல்லாம். ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே என்று நாம் அந்த ஒரு சிந்தையோடு தான், கண்ணோட்டத்தோடு தான் நாம் எப்போதும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மளை விசேஷித்த பாத்திரமாய் நம்மளை வைத்திருக்கிறார். அதற்கு தேவனுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். பாருங்க, பவுலாகிலும் அப்பொலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த சிந்தையோடு ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் தேவனுக்கு செலுத்துவோம் என்றால் கர்த்தர் நம் நிமித்தம் கர்த்தர் நாம மகிமைப்படும். நாம் இந்த சிந்தையோடு நாம் ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவர், நல்லவர் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வர கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே கடைசி மாதம் 12வது மாதம் டிசம்பர் மாதத்துக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா, 6ஆம் தேதி ஆண்டவரே, 6ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு புதிய நாளை காண்பதற்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் நடத்தி வர கிருபைக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் எப்போதும் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகளா இருக்க வேண்டும் ஆண்டவரே. மனுஷருக்கு மேன்மையை கொடுத்து அவங்களை பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆண்டவரே புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஞானம், நீர் கொடுக்கிற பலன் மனுஷனை நாங்கள் உயர்த்தாதபடி ஆண்டவரே, மனுஷனுடைய கிரியைகள் செய்கைகளை காரியங்களை குறித்து பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே முழுவதுமாக உமக்கென்று தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தருகிற நீர், பலனை தருகிற நீர், வேலைகளை செய்கிறதுக்கு கிருபையை தருகிறது நீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உலகமாகிலும் ஜீவனாகிலும் நிகழ்காரியமாகிலும் வருங்காரியங்களானாலும் ஆண்டவரே, பவுலாகிலும் அப்பொலோவாகிலும் கேபாவாகிலும் எல்லாம் ஆண்டவரே உங்களுடையது ஆண்டவரே.
அப்பா நாங்கள் எல்லாம் உமக்கு சொந்த ஆண்டவர். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆண்டவரே நீங்கள் அப்படியாய் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களுடையது. எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்களுக்குன்னு நீர் ஏற்படுத்தின குடும்பம் உங்களுடையது. எங்களுக்குன்னு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கொடுத்த உறவினர்கள் எல்லாம் உம்முடைய உறவுகள் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த திருச்சபை உம்மக்குரியது அப்பா. திருச்சபை அங்கத்தினர் உம்மக்குரியவர்கள். எல்லாமுடைய நாம மகிமைக்காக எங்களுக்கு கொடுத்த வேலையும் ஆண்டவரே உமக்காகவே ஆண்டவரே. உம்முடைய வேலையை செய்வதற்காக எங்களுக்கு ஆண்டவரே பலனை தந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். விசேஷமாக அந்த ஒரு புதிய நாளைக்குள் எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி அப்பா. இந்த 2025 வருஷத்தில் 11 மாதங்கள் அற்புதமாக முடித்து இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள் எங்களை கிருபையாய் நீங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி தகப்பனே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமும் ஒன்றை மகிமைப்பட்டும். எப்போதும் உமக்கு கனத்தை செலுத்துகிறவர்களாக, உமக்கு துதியை செலுத்துகிறவர்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரை எப்போது நாங்கள் செயல்பட அப்பா எங்களை ஆண்டவரே ஆவியானவரை முற்றிலுமாக நீர் ஆளுகை அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்களை உட்படுத்தி நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆண்டவரே குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் வேலைக்கு சென்று அங்கே அதிகாரிகள் கண்கள் எல்லாருடைய கண்களில் தயவும் இரக்கமும் கிருபை கிடைக்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.